எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தலில் ஏற்பட்ட மோதலில் வழக்கறிஞர் ஒருவர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பெண் வழக்கறிஞர் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், சொல்லுங்க, இந்த வழக்கறிஞர் எதற்காக கொலை செய்யப்பட்டார்? அது தொடர்பா போலீசார் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அது பத்தி சொல்லுங்க. 2 ஆண்டுக்கு ஒரு முறை எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தல் நடைபெறும். நேற்று வழக்கறிஞர் சங்க தேர்தல் நடைபெற்று தேர்வு முடிவுகள் அதிகாலை 1:30 மணி அளவில் அறிவிக்கப்பட்டன. தலைவர் பதவிக்காக போட்டியிட்ட சந்தன் பாபு வழக்கறிஞர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. 20 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அவருடைய ஆதரவாளர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து எதிர்த்தரப்பாக போட்டியிட்ட மைக்கேல் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களிடையே மற்றும் சந்தன் பாபு ஆதரவாளர்களிடையே மோதல் ஏற்பட்டது. மோதலில் ஸ்டாலின் என்ற வழக்கறிஞர் கற்களை கொண்டு தாக்கப்பட்டு அவர் இறந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் குட்டியப்பன் என்பவர் எழும்பூர் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்று அளித்திருந்தார். மைக்கேல் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் 7 பேர் தாக்குதலின் காரணமாக ஸ்டாலின் இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்து எழும்பூர் நீதிமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட இந்த மோதல் காரணமாகவும் அந்த மோதலில் வழக்கறிஞர் ஸ்டாலின் கொல்லப்பட்டது தொடர்பாகவும் எழும்பூர் காவல் நிலைய அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். லோகேஸ்வரி என்ற பெண் வழக்கறிஞர் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தலில் வழக்கறிஞர் ஒருவர் கற்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையடுத்து எழும்பூர் நீதிமன்ற வளாகத்தை சுற்றிலும் காவல்துறையுடைய பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது.